ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1.5 குழிக்கரண்டி பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 6-7 பல்லு இடித்த பூண்டு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 200 கிராம் அளவுக்கு மிக்சடு வெஜிடபிள்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காயும் பருப்பும் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எந்த காயும் பருப்பும் ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டால் நல்லா கடைஞ்ச மாதிரி ஆயிரும். இது கூட 1/2 கைப்பிடி அளவு மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சு சாம்பாரோட சேர்த்தா ரொம்பவே டேஸ்டியான இட்லி சாம்பார் ரெடி.